இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜனநாயகம் தானடா நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது சொன்னீங்க, ஆனா நாங்க வேற படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ரொம்ப வேகமா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி பேர்லயே ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு, தேர்தல் முன்னாடியே ரிலீஸ் பண்றதுக்கு மும்முரமா வேலை காட்டியிருக்காங்க. அந்த படம் முழுக்க செத்தைக்கிளிக்கு ஆதரவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் TN 2026 அப்படின்ற ஒரு படத்தையும் எடுக்கிறாங்க. ட்ரெய்லரில் அது செத்தைக்கிளிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியான கதை இருந்தாலும் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு நடிகனுக்கு முழு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரியே அந்த படத்தை வந்து கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. நாமளும் அதில் எந்த கருத்தும் சொல்லலை. நாட்டை ஆள்றவன் நடிகனாக இருக்கலாம், ஜெர்மன்காரனாக இருக்கலாம், தெலுங்காரனாக இருக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை, அவனோட அடையாளம் பிரச்சனையே கிடையாது, அவனோட ஐடியாலஜி தான் எங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க இருக்கோம். இந்த தற்கொலைக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு வெங்காயமும் கிடையாது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம். எதுக்காக அதில் உரிமை விடியல்னு வச்சுருக்கோம்? இனிமே அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த திட்டத்து கூட அவங்க முடிவுல இருந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்து கூட அப்படி ஒரு பேரை வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த தற்கொலை என்ன செய்யுது அப்படின்னா, பிறப்போக்கும்ன்ற மாதிரிலாம் இல்லை, இது வந்து பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் இது சனியை வைக்கணும். என்னன்னா தாய்மாம சீரு, தாய்மாமா கைவரிசை, பெரியப்பா முறை வரிசை, இப்படியே பேசி திட்டத்தை வச்சு நீ இனிமே அவனை டிபெண்ட் பண்ணிடு, முறமாமா இதை செய்வா, தாய்மாமா இதை செய்வான், அவன் சீர் செய்வான், இதை நம்பி நீ வாழு அப்படின்னு பின்னோக்கி சொல்றக்கூடிய திட்டங்களை தான் இந்த செத்தைக்கிளியை அறிவிக்குது. இந்த செத்தைக்கிளி செத்தே கிடக்கலாம் போல அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நான் சொல்றது அரசியல்ல உடனே நீங்க ஏதாவது நோண்டி வருவாங்க, நோண்டி என்னை பத்தி எல்லாம் கவலை இல்லை, இது ஒரு பக்கம் இருந்துருக்கு. இந்த செத்தைக்கிளி படத்தை இவங்க ஓட்டுறதுக்காக என்னமா கூறுறாங்க? ஏண்டா செத்தைக்கிளியை என்னதான் தட்டி எழுப்புனாலும் அவ்வளோதான்டா சவுண்ட் விடும், நீ கூப்பிட்டு அது சிங்க மாதிரி கரிக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? விளங்காத மாதிரி தான் இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த படத்தை இந்த தேர்தலோட முடிச்சு ஓரங்கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. முடிஞ்சால் இந்த ரீல் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருங்க. நாளைக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி செத்தைக்கிளி மாதிரி எந்த செத்தைக்கிளி வந்தாலும் ஒரே கிளின்னு கிழிச்சு விட்டு அடித்து விரட்டணும் அப்படின்னு தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணியிருக்கு. தயவு செய்து இந்த படத்தை குடும்பத்தோட எல்லாருமே போய் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.